குழந்தைக்கு 1 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடை கூட சாப்பிடல டாக்டர், எப்படி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனே தெரியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறைய மதர்ஸ் கிட்ட இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க கரெக்டா பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுக்கு முந்தின வீடியோவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாட்லர் ஃபீடிங்கோட சேலஞ்சஸ். டாட்லர் அப்படின்னு நம்ம சொல்றது 1 வயசுல இருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு. இந்த டாட்லர் ஏஜ் குரூப்புக்குன்னே ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குங்க. உங்க குழந்தை 6 மாசத்துல வந்து நீங்க கொடுத்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுருக்கும், ட்ரை பண்ணிருக்கோம், ஓரளவுக்காவது நீங்க உங்களால ஊட்டி இருக்க முடியும். ஆனா 1 வயசு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாங்கவே மாட்டாங்க அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அது ஏன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். 1 வயசு குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த 1 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு தான் யாரு, தனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஸ்டேஜ். இதுதான் வந்து நம்ம ஆட்டானமி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டானமி அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றது தெரிஞ்சு அதை வந்து கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க காட்டுவாங்க. அப்போ ஒரு 6 மாசமோ 8 மாசமோ குழந்தை வந்து நீங்க கொடுக்கறதெல்லாம் நம்பி சாப்பிட்ற மாதிரி 1 வயசுல இருந்து 3 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க பண்ண மாட்டாங்க. அது என்ன, அது ஏது, அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கலர் பிடிக்குமா, நீங்க கொடுத்துருக்கிற கப்பு பிடிக்குமா, பிளேட்டு பிடிக்குமா, இது எல்லா விஷயங்களுமே அவங்க நோட் பண்ணி அதை வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளமா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இதை பத்தி இதை நம்ம ஒரு கம்ப்ளைண்டா பார்க்கறத விட குழந்தையோட மூளை வந்து வளர்ச்சி அடையுது, அதுக்கான ஒரு பருவம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த குழந்தைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இல்லை இதை நம்ம கம்ப்ளைண்ட்டாகவே பார்க்குறோம், நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க டாக்டர் இப்போ சாப்பிடல, 7 மாதத்தில் நல்லா சாப்பிட்டா இன்னைக்கு வந்து அவன் வெஜிடபிள் சாப்பிடல அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளால வந்து குழந்தைய வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். 1 வயசுக்குள்ளாரையே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய டெக்ஸ்சர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். 6 மாதத்தில் குழந்தை வந்து சாஃப்டான ஃபுட்டு சாப்பிடும்பொழுது 7-8 மாதத்தில் நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் ஆரம்பிச்சிருக்கணும். 9-10 மாதத்தில் வந்து ஃபுட்டு வந்து அதோட கன்சிஸ்டன்சிலே நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். 1 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணணும். அவங்களோட ஃபுட் பிளேட்டில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லாமல் அவங்க ஜென்ரலாக வேணான்னு சொல்கிற விஷயத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைய வந்து ஒரு 20-30 தடவை ஒரே ஃபுட்டுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்பயாவது அந்த ஃபுட்டு வந்து அவங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 1 வயசுக்கு மேலே குழந்தைய வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. குழந்தைக்கு பசி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதை நீங்கள் அலோவ் பண்ணாலே போதுமானது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ் மாதிரி 3 வேளை அவங்களால ஃபுல்லாக சாப்பிடலாம் முடியாதுங்க. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்றோம், நடுவில் வேணும்னா சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுப்போம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ்ன்னு பிரிக்கவே மாட்டேன். எல்லாமே அவங்களுக்கு ஃபுட்டு தான். நீங்கள் 8 மணிக்கு கொடுத்தாலும் சரி, 10 மணிக்கு கொடுத்தாலும் சரி, 2 மணிக்கு கொடுத்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் ஃபுட்டாக மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தை வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1 வயசுக்கு மேலே குழந்தையோட பசி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுக்கும். குழந்தை ஒரு 3 கிலோவில் பிறக்கிறாங்கன்னா 1 வயசுலேயே அவங்க வந்து ஒரு 8-10 கிலோ ஆயிடுறாங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரிபிள் த பர்த் வெயிட் வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. 1 வயசுக்கு மேலே இதே மாதிரியான ஒரு வெயிட் கெயின் இருக்காது. 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ள அந்த முதல் ஃபுல் இயர்லேயே மொத்தமாகவே ஒரு 2 கிலோ ஏறினாலே பெரிய விஷயம். இது வந்து நார்மலாக நடக்கிறது. இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து குழந்தை ஒல்லியாயிடுறாங்க, குழந்தை சாப்பிடலன்னு பயப்படுறீங்க. ஜென்ரல் க்ரோத் பேட்டர்னே கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ குழந்தைக்கு வந்து பசி கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். 1 வயசில் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க, நடக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஸோ சாப்பிட்ற நிறையா ஃபுட்டுமே குழந்தையோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிட்டுறதுனால வெயிட் கெயினும் கம்மியாக இருக்குது. குழந்தை வந்து ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட ஆக்டிவிட்டீஸ்லேயும் விளையாட்டுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இதுவும் நீங்கள் ஜென்ரலாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஆட்டானமி ஃபுட்டில் நீங்கள் கொடுக்கணும். அவங்களே சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் ஊட்டி விடுறதை விட அவங்களே சாப்பிடும்போது ஃபுட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங், டிவி காட்டி ஊட்டுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 1 வயசு குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து தோசையோ இட்லியோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு நல்ல சட்னியோட சேர்த்து நீங்கள் அதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்க்கடலை சட்னியே செய்கிறீங்கன்னா
குழந்தைங்களுக்கு அதில் மிளகா இல்லாமல் நீங்கள் தனியாக அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் விட்டு அவங்களோட பிளேட்டில் அவங்களுக்கு நீங்கள் தனியாக சர்வ் பண்ணும்பொழுது அதை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்றதை குழந்தை பார்த்து கற்றுட்டு சாப்பிடும். முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட், குழந்தை வந்து மென்று சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்றது. இந்த சூவிங்கை வந்து குழந்தை வந்து மாடலிங் மூலமாக தான் கற்றுப்பாங்க. நீங்கள் அவங்க கூட உட்காந்து எப்படி சாப்பிட்றீங்க, இன்ஃபேக்ட் உங்கள் சாப்பாடு ஹேபிட்ஸை கூட அவங்க காப்பி பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து இட்லியை டைரெக்டாக புட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து அந்த இட்லியோட ஜஸ்ட் அதை ஒரு ஹாஃப் ஆக்கிட்டு அதுலேருந்து ஹாஃபாக எடுத்து சாப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸை பார்த்து நம்ம கற்றுக்கிறது இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, குழந்தைங்களும் அம்மா அப்பாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிடவே மாட்டுறாங்க. குழந்தை சாப்பிட்றது ஏதோ தனி வேலை மாதிரியும் அப்புறம் நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி மீலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது. இந்த 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கூட உட்காந்து ஒரே டேபிளில் சாப்பிட்றது, இல்லை ஒன்றா உட்காந்து நீங்கள் கீழே சாப்பிட்றது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றத பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி சூ பண்ணுறீங்களோ அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமலே அந்த விஷயங்கள்ல அவங்க கற்றுப்பாங்க. ஸோ மாடலிங் குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் சூவிங் ஹேபிட்ஸ் இதை வந்து நீங்கள் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து குழந்தை சாப்பிட வைக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, அது என்ன கொடுங்க அப்படின்னு. அவங்க கேட்கும்பொழுது அப்போ நீங்கள் கொடுக்கும்பொழுது தான் நீங்கள் வந்து குழந்தைய வந்து சாப்பிட வைப்பீங்க. தனியாக குழந்தைக்கு மட்டும் ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை தான் சாப்பிடுவாங்க. 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வீட்டில் நான் ஜென்ரலாக சொல்கிறதே, நீங்கள் தனியாக சமைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு வெஜிடபிள் புலாவ், நிறைய தேங்காய் பால்லாம் போட்டு ஒரு நைஸ் புலாவ் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணிங்கன்னா நீங்களும் அதையே சாப்பிடலாம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மாவும் இதை சாப்பிட்றாங்க, அப்போது நம்மளும் அதை சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி, ஒரு நம்பிக்கை வந்து குழந்தைக்கு வரும். ஸோ மேக் யுவர் மீல் பிளான் வெரி சிம்பிள், ஆனால் அதே டைமில் வெரி ரிச். ஸோ நான் சொல்கிற மாதிரி ரைஸ் மட்டுமோ இல்லை அது கூட ஜஸ்ட் ரசம் மட்டும் இருக்கிறதுல பெருசாக அதில் கேலரி கிடையாது. ஸோ மேக் நைஸ் நியூட்ரியன்ட் டென்ஸ் 1 pot மீல்ஸ். அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஃபுட் இருந்தாலும் அதிலே எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் இப்போ வந்து ஒர்க்கிங் மதர்ஸ், we cannot invest so much time in making the food, but invest the time in spending time with your kids. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுல வந்து அந்த டைமை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சேலஞ்சிங் பிஹேவியர்ஸ் இன் 1 to 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சர்க்கம்வென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், குழந்தை வந்து இந்த ஏஜில் நாங்கள் பார்க்குறது வந்து சில டெக்ஸ்டர்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிறிஸ்பியாக இருக்கிற விஷயங்களை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மழைன்னு இல்லை குழன்னு இருக்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் ரிலேட்டட் இஷ்யூஸும் இருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் இப்போ ஒரு ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கூடவே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்சரில் இருக்கிற ஒரு வத்தலோ இல்லை நீங்கள் வீட்டிலே செய்கிற சிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணலாம், அது ப்ராப்ளமே இல்லை. பட் ஆல்வேஸ் ஆஃபர் கன்சிஸ்டன்ட்லி எல்லா விதமான ஃபுட்டும். ஸோ ஒரு பொரியல் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கணும், அவங்க ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுற விஷயமும் சேர்த்து அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரெடிலி அவைலபிள் ஃபார்மில் வச்சுருங்க. ஜென்ரலாக பசிக்கும் பொழுது நம்மளே எது ஈஸிலி அவைலபிளோ அதை உடனே நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ நல்ல பேக்கேஜ்டாக ஈஸியில் அவைலபிள் ஃபார்மில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக அதை வந்து சாப்பிட்றோம். இதுவே நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். இல்லைனா அந்த டைமில் நீங்கள் என்ன உங்களுக்கு பசிக்குதோ அதான் சாப்பிடணும். சேம் வே நம்ம ஃபேமிலியாகவே நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து நம்ம ஹெல்த்தியராக மாற்றணும்னா ஹெல்த்தி அவைலபிள் ஃபுட்ஸை வந்து நம்ம ஈஸிலி ஆக்சசபிளாக ஆக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பார்க்கக்கூடிய இடத்துல அந்த ஃப்ரூட் வந்து இருக்கணும். எங்கேயாவது ஒரு மூலையில் அதை நீங்கள் மண்டே வாங்கினது ஃப்ரைடேக்குள்ளே அது அழுகி போய் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் எனி ஹெல்த்தி ஃபுட் ஃபார் தட், நீங்கள் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸை வந்து குழந்தை வந்து அக்சஸ் பண்ணுற தூரத்தில் வச்சுக்கோங்க.
இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்நாக் ஆப்ஷன்ஸை சின்ன சின்ன பாக்ஸஸில் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி கபர்டில் அவங்களே ஓப்பன் பண்ணுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கூட அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அட்டானமியை வந்து உங்கள் குழந்தைகிட்ட உண்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் ஒன்லி வித் இன்வால்மெண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் நெக்ஸ்ட் இஸ் இன்வால்வ் யுவர் சைல்ட் இன் மேக்கிங் த ஃபுட். இன்ஃபேக்ட் ஷாப்பிங் ஃபார் வெஜிடபிள்ஸ் 1 வயசுலேருந்து 3 வயசில் இருக்க குழந்தைங்கள வெஜிடபிள் ஷாப்பிங்கில் இன்வால்வ் பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங்கில், மீட் ஷாப்பிங்கில் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம வாங்குகிறோம், இது வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அதில் இன்வால்வ் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டேஜில் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணணுன்ற ஆவல் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். நான் சொல்கிற இந்த எந்த டிப்புமே இன்றைக்கி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாளைக்கு உங்கள் குழந்தை சாப்பிட போகிறது இல்லை. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸில் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது உங்களுக்கு ரிலையபிள் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நல்ல ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து குழந்தைக்கு உண்டு பண்ண முடியும். இதே விஷயம் வந்து போக 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 உங்களோட ஃபேமிலி ஃபுட் ஹேபிட்ஸாகவும் மாறும். ஸோ ஹெல்தியர் ஃபேமிலி வில் பி ஈக்குவல் டு அ ஹெல்தியர் சைல்டு. குழந்தைய மட்டும் நம்ம தனியாக ஹெல்த்தி ஆக்கிறது கஷ்டம். குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் சைல்ட் கேர் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம்.